தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட தயாரிப்பிற்காக வாங்கிய கடனை திரும்ப செலுத்த உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வட்டியுடன் பணத்தை திரும்ப செலுத்த நடிகர் விஷாலுக்கு நீதிபதி PT ஆஷா ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நடிகர் விஷால் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களது நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 2129 கோடியை 30% வட்டியுடன் வழங்க வலியுறுத்தி நடிகர் விஷால் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் கோபுரம் பிலிம் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடி 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதுமே திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தினுடைய அனைத்து படங்களினுடைய உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தர உத்தரவிடக் கோரி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் 30% வட்டியுடன் வழங்க விஷால் தரப்பிற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு என்பது நீதியரசர் செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா ஸ்ரீனிவாசன் ஆஜராகி நடிகர் விஷால் தற்போது சூப்பர் குட் பிலிம் நிறுவனம் என்ற தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாகவும் அந்த படத்திற்காக பெறப்பட்ட தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று மனுதாரர் சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து மனு குறித்து விஷால் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதியரசர் வழக்கு விசாரணையை தற்போது நவம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.